அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சியை சார்ந்த ஊடகங்கள் இணையதளத்தில் பேசக்கூடியவங்களுடைய வலையொலிகள் முழுக்கவே முடக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது. குறிப்பாக தமிழ் தேசிய கருத்தியில் இணையதளத்தில் யாரெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்களோ யூடியூப்பில் அவங்களுடைய சேனல் கொஞ்சம் கொஞ்சமாக முடக்கப்பட்டுக்கிட்டே தான் இருக்குது. அதில் இப்போ சமீபத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா வலையொலி மகிழனுடைய அண்ணனுடைய சேனல் இப்போ முடக்கப்பட்டிருக்கு. ரகசிய ஒற்றன் சேனல் முடக்கப்பட்டு திரும்ப எடுத்துட்டாங்க. நெடுமான் 5 என்கின்ற ஒரு வலையில் முடக்கப்பட்டு திரும்ப அவங்களுடைய சேனல் ஏற்கனவே தலைமகன் என்கின்ற சேனல் பேரில் திரும்பியும் இந்த நெடுமான் 5 என்கின்ற நேமில் அந்த சேனல் தொடங்கப்படுது. இதற்கெல்லாம் முக்கியமான காரணங்கள் என்னங்கிறத நம்ம இந்த பதிவில் விலாவரியாக பார்க்க போகிறோம். பொதுவாக ஒரு அரசியல் தளத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அரசியல் சார்ந்து ஒரு யங்ஸ்டர்ஸ் இணையதளத்தில் பேசுவது இந்தியாவிலேயே ரொம்ப குறைவான நபர்கள் தான் இருக்கிறாங்க. அதாவது அவங்க பொதுவான விஷயங்களை பேசுவாங்க, கிண்டல் பண்ணி பேசக்கூடிய விஷயங்களாக இருக்கலாம், இல்லை ஒரு சில ட்ரோல் பண்ணி பேசுவாங்க, ரியாக்ஷன் கொடுப்பாங்க, ஃபிலிமை ரிவ்யூ பண்ணி கொடுப்பாங்க, இப்படி பல விஷயங்கள் யூடியூப்பில் பேசுவாங்க. ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணுவாங்க. ஆனால் அரசியலாக ஒரு அரசியல் கட்சிக்கு தொடர்ச்சியாக ஒரு இளைஞர் கூட்டங்கள் பேசுவதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எண்ணிக்கைன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி. ஆனால் இந்தியாவிலேயே ஒரே ஒரு கட்சிக்கு தான் இணையதளத்தில் பேசக்கூடிய இளைஞர்கள் அதிகம். இப்போ நமக்கு விவரம் தெரிஞ்சு ஒரு 10 சேனல் தொடர்ச்சியாக சொல்லிடலாம். சாட்டை வலையொலி, அப்புறம் அண்ணன் இடுமான கருத்து தம்பி வலையொலி, அப்புறம் வலையொலி, தென்னகம் வலையொலி, அப்புறம் அண்ணன் தடம் வலையொலி, அப்புறம் நம்மளோட சேனல் இருக்குது, பாய்மொழி சேனல் இருக்குது. இப்படி கிட்டத்தட்ட ஒரு 7-8 சேனலுக்கு நமக்கு நினைவு இருக்குது. டக்கு டக்கு டக்குன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் அதையும் தாண்டி நமக்கு தெரிஞ்சு இன்னும் நமக்கே தெரியாமல் 100க்கும் மேற்பட்ட ஒரு வலையொலிகள் ஒரு கட்சிக்காக ஒரு இளைஞர் கூட்டம் பேசுது. இதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஒரு அரசியலை சினிமா ரீதியாக பேசுகிறதுக்கோ, ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணுறதுக்கோ, ரியாக்ஷன் பண்ணுறதுக்கோ, இல்லை கெட்ட வார்த்தை போட்டு பேசுவதற்கோ, ஏதோ ஒரு அவன்கிட்ட இருக்க ஏதோ ஒரு வச்சு வீடியோ போடுறது வேறு. ஆனால் ஒரு அரசியல் படித்து ஒரு மக்கள்கிட்ட இங்கே இருக்கக்கூடிய நடப்பு நிலவரத்தை பேசக்கூடிய இளைஞர்கள் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்காங்க. அதுவும் குறிப்பாக இந்த இளைஞர்கள் முழுக்கவே எந்த அரசியல் பேசுகிறாங்கன்னா தமிழ் தேசிய அரசியல் பேசிக்கிட்டு இருக்காங்க. நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக பேசுகிறாங்க. ஒரு டிவி சேனல் எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். சன் டிவிக்கு, அதாவது திமுக குடும்பத்திற்கு ஒரு சேனல் இருக்கும், ஜெயலலிதாக்குன்னு சில சேனல் இருக்கும், மோடிக்கும் சில சேனல்கள் இருக்கும், அப்போ இந்த அம்னு ராமதாஸா அவருக்குன்னு ஒரு சேனல் இருக்கும். ஆனால் அதெல்லாம் தாண்டி இங்கே இருக்கக்கூடிய யூடியூப் சேனல்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவிலே எனக்கு தெரிஞ்சு சொல்லலாம் ஒரே ஒரு கட்சிக்கு தான் அதிக வலைவலி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அது நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும்தான் இருக்கும். ஏன்னா எல்லாருமே தனக்கு இருக்கக்கூடிய ஒரு ஃபோனை வச்சுக்கிட்டு இல்லை ஒரு கேமரா வச்சுக்கிட்டு ஆகச்சிறந்த கருத்துக்களை இந்த மக்கள்கிட்ட கடத்திக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக என்ன பண்ணுறாங்கன்னா நடப்பு நிலவரம். இப்போ விக்கிரவாண்டியில் இடைத்தேர்தல் நடக்குன்னா அந்த இடைத்தேர்தலில் என்னென்ன அட்டூழியம் பண்ணுறாங்க எந்த சேனலும் மட்டும் காட்ட மாட்டேங்கிறாங்க. நேரடியாக பணம் கொடுத்துக்கிட்டு இருக்கான், எந்த சேனலும் காட்ட மாட்டேங்கிறாங்க. ஆனால் இப்போ நமக்கு என்ன வருது? தாய் தமிழ் சேனலில் நேரடி லைவ் எடுத்து போட்டுருந்தாங்க. எத்தனையோ சேனல்களில் நேரடியாக லைவ் எடுத்து போட்டுக்கிட்டே இருக்கிறதுனால அப்போ என்னன்னா இங்கே ஒரு அரசியல் மாற்றம் மக்கள்கிட்ட வருது. மக்கள் நேரடியாக பார்க்குறாங்க, என்னது இது விக்கிரவன் இந்த அணி நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது. அப்போ இதெல்லாம் யார் கொண்டு வராங்கன்னா நாம் தமிழர் கட்சியை சார்ந்த இளைஞர்கள், தமிழ் தேசிய அரசியலை கையில் எடுத்துக்கிறவங்க தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை பிடிக்காமல் என்ன பண்ணுறாங்கன்னா கம்யூனிட்டி கைட்னஸ் நீங்கள் விதிமுறையை நீங்கள் மீறிட்டீங்க. இப்போ அண்ணன் வலைவலி மகிழனுடைய சேனல் எதுக்கு முடக்கப்பட்டிருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் சேனல் தொடங்கும் போது அவர் புத்தகத்தை பற்றி பேசக்கூடிய நபர் தான். புத்தகத்தை பற்றி பெரியாரை போட்டு கிழித்து வருது எல்லாருக்குமே தெரியும். ஆதாரபூர்வமாக பெரியார் அவர்கள் செய்த அட்டூழியத்தை, பெரியார் செய்த துரோகத்தை, பெரியார் செய்த வஞ்சனையை புத்தகத்தோட அவருடைய புத்தகத்திலேருந்து எப்படி அவன் போரில் எடுத்து அவரே செய்யணுங்கிற மாதிரி புத்தகத்தை எடுத்து பேசுகிற ஒருத்தர் தான் வலைவலி மகிழன் அவர்கள். அப்போ அப்படி தான் ஒரு அறிமுகம் ஆகிறாங்க. அப்போ அப்படி இருக்கும்போது தமிழ் தேசிய நூலகம்னு சொல்லி ஒரு புத்தகத்தை எடுத்து வெளியிடுறாங்க. ஒரு ஷார்ட்ஸாக போடுறாங்க, வீடியோ கூட கிடையாது, ஒரு ஷார்ட்ஸை வெளியிட்டு போடுறாங்க. இந்த ஷார்ட்ஸ் போட்டதற்கு விடுதலை புலிகள் நீங்கள் ஆதரிச்சிட்டிங்க, டெரரிஸ்ட்டை நீங்கள் சாதகமாக பேசுகிறீங்கன்னு சொல்லி தடை செய்யப்பட்ட இயக்கத்திற்கு ஆதரவாக பேசுகின்ற ஒரே காரணத்துக்காண்டி என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க சேனலுடைய மானிட்டரேஷனை பிளாக் பண்ணிட்டாங்க. இப்போ மானிட்டரேஷன் பிளாக் பண்ணிட்டாங்கன்னா கிட்டத்தட்ட சேனலில் பார்த்திங்கன்னா இப்போ தான் ஒரு மாதம் போன மாதம் இருக்க நினைக்கும் 1 லட்சம் சம்பாதகர் வந்தாங்க. பெரிய விஷயம். ஒரு யூடியூப்பில் 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் வரதுலாம் ஒரு பெரிய விஷயம். நம்மளாம் 1000 வரும்போது 10,000 வரும்போது அதான் ஒரு ஆசையாக பார்த்துக்கிட்டு இருப்போம். அப்படி ஒரு 1 லட்சம் சேனல் 1 லட்சம் சப்ஸ்கிரைபருங்கிறது அவருடைய உழைப்புக்காக வந்தது தான். அவருடைய அந்த பேசக்கூடிய பேச்சு, அவருடைய கண்டென்ட்டு, அதை வச்சு அது ஒரு பொருளாதாரத்துக்கு மிகப்பெரிய உதவியாக இருந்துக்கிட்டு இருக்கும். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஏர்னிங் பண்ணக்கூடிய அந்த மானிட்டேஷனை கட் பண்ணி விட்றாங்க.
இது ஒரு பக்கத்தில் அண்ணன் அலைவலி மகிழனருக்கு இந்த விஷயம் நடக்குது. ரகசிய ஓட்டுக்கு என்ன நடக்குன்னா, அவரோட சேனல் வந்து ரீயூஸ்டு கண்டென்ட்டாக. இப்போ இங்கே எல்லாருமே சொல்லலாம், நீங்கள் வந்து எப்பா என்னப்பா நீ வந்து யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் வந்து எல்லாமே வந்து ஆன்லைன் சிஸ்டம் தான், என்னமோ உங்கள் சேனலில் பார்த்து முடக்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு கேள்வி எழும். இப்போ நமக்கும் அதே கேள்வி தான் எழுது, நமக்கு அதே கேள்வி தான் இருக்குது. எல்லோரும் வீடியோ போடுறான், எல்லோரும் தலைவர் பிரபாகரனை பற்றி பேசுகிறாங்க, எல்லோரும் ரீயூஸ்டு கண்டென்ட் யூஸ் பண்ணுறாங்க, யாருக்குமே நடக்கலையே. ரகசிய ஓட்டுநர்களுக்கு இன்றைக்கி காலையில் 5 மணிக்கு சேனலை பிளாக் பண்ணியாச்சு. சேனலில் பிளாக் பண்ணி என்ன ஆயிடுச்சு, உங்களுக்கு ரீயூஸ்டு கண்டென்ட் அப்படின்னு சொல்லி போட்டாங்க. அப்புறம் அவர் திரும்ப ஒரு விளக்கம் கொடுத்துருக்காப்ப, அவங்களும் ஒரு மனைவி சேர்த்து விளக்கம் கொடுத்த பிறகு அந்த சேனல் திரும்ப இன்றைக்கி 5 மணிக்கு திரும்ப மீட்டு கொண்டு வந்துட்டாப்பில். ஏற்கனவே அவர்கிட்ட ஒரு சேனல் தலைவன் இருக்கின்ற ஒரு வலைவலி இருந்துச்சு, அந்த வலைவலியும் இதே மாதிரி தான் ரீயூஸ்டு கண்டென்ட் சொல்லி பிளாக் பண்ணிட்டாங்க. ஆனால் எப்படியோ திரும்ப அது கொண்டு வர முடியாமலே பேரிச்சு சேனலை விட்டுட்டார். கிட்டத்தட்ட அதில் மிகப்பெரிய பொருளாதார முடக்கம் ஏற்பட்டுருச்சு. அதில் வந்து இப்போ என்ன பண்ணுறாங்க, ரகசிய ஓட்ட சேனல்லையும் முடக்கிறாங்க. என்னமோ ஒன்று அவங்க வீடியோ எடுத்து 2 பேர் சேர்ந்து ஒரு ஆங்கிலத்தில் பேசி காணொலி வந்து திரும்ப அனுப்பி விட்டு அந்த மெயிலுக்கு, அதுக்கு பிறகு இந்த சேனல் திரும்ப வந்து கிடச்சிருக்கு. இப்படி பல இக்கட்டான இதில் வந்து தான் தமிழ் ஊடகங்களே பயணிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ எல்லாருக்கும் நினைவு பண்ணிக்க, ராவன் ஐயாவுடைய வலைவலியை ஒன்று ஹேக்கே பண்ணிட்டேன் வெளிநாட்டில் இருந்துட்டு. யார் பண்ண என்ன பண்ணன்னு எதுவுமே தெரியல. ஒரு 3 நாளைக்கு ஒரு பெரிய ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தி விட்டு போயிட்டான். ஏன்னா ராவண வலைவலியில் வந்து அவ்வளவு கருத்துக்கள் இருக்கும் நம்மக்கிட்ட. வந்து நம்ம பார்த்தாலே தெரியும், நம்ம வந்து நம்ம சாதாரண பேசுவது இருக்கோம். ஐயாவுடைய வலைவலியில் வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து தரவுகள் வந்து ஐயாவை தாண்டி நிறைய தமிழேச ஆதரவாளர் வந்து அதில் வந்து பேசிக்கிட்டு போகிறாங்க. இப்போ கூட சமீபத்தில் ஆசமா செந்தமிழனுடைய நேர்காணல் எடுத்திருந்தாங்க. அவ்வளவு ஆகச்சிறந்த கருத்துக்கள் இருக்கும். நமக்கே ஒரு பூரிப்பாக இருக்கக்கூடிய ஒரு தமிழேச அரசு, நமக்கு இன்னும் ஒரு விழிப்பு, ஏப்பா இப்படி ஒருத்தர் பண்ணியிருக்காரு, இப்படி ஒருத்தர் வாழ்ந்துக்காருங்கன்றதை நம்மக்கிட்ட கொண்டு வந்து தான் இந்த ராவண வலைவலி. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த வலைவலி முடக்கினாங்க, ஹேக் பண்ணாங்க, அதை நம்ம ஐயா மீட்டு கொண்டு வந்துட்டாங்க. இது என்னென்னா, தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சியை சார்ந்த நம்ம ஏதாவது ஒரு இடத்துல வந்து தலைவர் பிரபாகரன் மென்ஷன் பண்ணி, இப்போ நானே இருந்தாலுமே தலைவர் பிரபாகரன் பேசாமல் போயிருக்க மாட்டோம். புகைப்படத்தையோ ஒரு காணொலியோ ஏதோ ஒன்று எடுத்து போட்டுருந்துருப்போம். அது என்ன பண்ணுறாங்கன்னா, டெரரிஸ்ட் மூவ்மெண்ட்டுங்கிற பேரில் இந்த சேனலில் முடக்குது. என்ன வழி பார்க்கும்போது இதை தூக்கி நீங்கள் பிரபாகரன் அவர்கள் நீங்கள் ஆதரித்து பேசுகிறீங்க, விடுதலை புலிகள் டெரரிஸ்ட் மூவ்மெண்ட்டுக்கு நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறீங்கிற பேரில் சேனலில் ஒட்டுமொத்தம் முடக்கிட்டு இருக்கிறாங்க. இது தொடர்ச்சியாக நடக்கும். நமக்கு என்ன கேள்வி எழுதுனா, நமக்கு மட்டும்தான் நடந்துக்கிட்டு இருக்கு, வேறு எதுவுமே கிடையாது. அசிங்கமாக பேசுவான் யூடியூப்பில் உட்காந்து, அந்த தமிழ்லைனில் அசிங்கமான மதங்கூர்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா. இப்போ சமீபத்தில் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தார். அந்த போஸ்ட்டு கார்த்திக் பாண்டியாவுடைய ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தார். அதில் என்ன போட்டிருப்பார், அப்படியே செக்ஷுவல் கண்டென்ட் மாதிரி தான் இருக்கும். அவர் சேனல்லாம் முடங்காது, செக்ஷுவல் கண்டென்ட் மாணிக்கே போடுவாங்க, அசிங்கமாக பேசி போடுவாங்க. அதில் ஒரு வீடியோ கூட பிளாக்கே ஆகாது. ஆனால் என்ன ஆகும்னா, ஏதாவது ஒரு கருத்து எங்கேயாவது தமிழேச அரசில் வந்து பேசுகிறாங்க, ஒரு கருத்தை எடுத்து பதிவு பண்ணுறாங்கன்னா, எப்போ வாய்ப்பு கிடைக்கும், எப்போ நேரம் கிடைக்குங்கிறத பார்த்து பிளாக் பண்ணி விட்டு போயிருந்தாங்க. அதில் இப்போ வலைவலியுடைய புதிய வலைவலி தொடங்கப்பட்டிருக்கு. கீழே வந்து விளக்கப்பட்டியில் போட்டு கமெண்ட்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணி வச்சுருக்கேன். மறக்காம அண்ணன் சப்போர்ட் பண்ணுங்கள். எதற்காண்டினா, இது அவருக்கு தனிப்பட்ட சப்போர்ட் கிடையாது, நமக்கான அடித்தளத்தை, நமக்கு இணையதளம் கிடையாது, நமக்குன்னு பார்த்துக்கிட்டு தொலைக்காட்சிகள் கிடையாது. அப்போ நமக்கு அடித்தளமே இந்த இணையதளம் தான். அப்போ இணையதளத்தில் பேசக்கூடிய நபர்களை இதை முடக்கிறது வந்து இது என்ன ஆகும்னா, நம்மளுடைய கருத்துக்களை அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மனதாண்டி பார்க்கறதுக்கான வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதற்கு நம்ம எல்லோரும் ஒன்றா இருக்கணும். மறக்காமல் அண்ணனுடைய வலைவலி வந்து அண்ணன் வலைவலியுடைய சேனலில் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நெடுமானஞ்சிங்கிற வலைவலியும் கமெண்ட் பண்ணி வச்சுருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது நம்ம எல்லாம் ஒன்றா இருந்து செஞ்சால் மட்டும்தான் நமக்கான அரசியலை நம்ம சாதிக்க முடியும். நன்றி, வணக்கம்.